சூர்யா டயர்ட்ல படுத்து தூங்குறாரு. மகா சூர்யாவை வேகமா எழுப்புறாங்க. குளிக்க சொல்றாங்க சூர்யாவை. சூர்யா கேக்குறாரு மகா கிட்ட, என்ன மகா இன்னைக்கு பிரிஸ்கா இருக்கிற மாதிரி தெரியுது? மகா சொல்றாங்க, அக்காவை இன்னைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். சூர்யா அப்படியான்னு கேக்குறாரு. மகா சொல்றாங்க, மறந்துட்டீங்களா சூர்யா? சித்ரா தேவி கிட்ட கௌதம் சொல்றாரு, ஐஸ்வர்யா என் வாழ்க்கையிலே இருக்க மாட்டாமா சொல்லிட்டு சிரிக்கிறாரு கௌதம். கோடீஸ்வரியும் தசரதனும் ஐஸ்வர்யாவை உன் மாமியார் கிட்ட சொல்லிட்டு வான்னு சொல்றாங்க. ஐஸ்வர்யா சொல்ல போகும்போது சித்ரா தேவி எந்திரிச்சு போயிடுறாங்க. தசரதனும் கோடீஸ்வரியும் இத பார்த்துட்டு ரொம்ப சங்கடப்படுறாங்க. சித்ரா தேவி அவங்க ரூமுக்குள்ள போயிட்டு திரும்பி வந்து ஐஸ்வர்யா கால்ல விழுகுறாங்க. என்ன மன்னிச்சிருமான்னு கேக்குறாங்க. ஐஸ்வர்யா ரொம்ப சங்கடப்படுறாங்க. சித்ரா தேவியை பார்த்து சொல்றாங்க, என்னத்த இதெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. சித்ரா தேவி ஐஸ்வர்யாவை கட்டி பிடிக்கிறாங்க. சித்ரா தேவி ஐஸ்வர்யாவுக்கு முத்தத்தை கொடுத்துட்டு பொட்டை வச்சு விடுறாங்க. நீ நல்லா இருக்கணும்னு சொல்றாங்க. ஐஸ்வர்யா நான் வர்றேன் அத்தன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. தசரதனும் கோடீஸ்வரியும் வர்றேன் சம்பந்தின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. எல்லாரும் கார்ல கிளம்பி போறாங்க. அப்ப சித்ரா தேவி கத்துற சவுண்டு கேக்குது. ஐஸ்வர்யா கிட்ட கோடீஸ்வரி சொல்றாங்க, என்னம்மா சம்மந்தி குரல் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப ஐஸ்வர்யா பதறி போறாங்க. கோடீஸ்வரி சொல்றாங்க, நீ உட்காருமா நான் போய் பாக்குறேன்னு கார் கதவை சாத்திட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. இப்ப சித்ரா தேவி விழுந்து கிடக்குறாங்க. கோடீஸ்வரியும் தசரதனும் பதறி போறாங்க. சித்ரா தேவியோட மயக்கத்தை தெளிய வைக்க ட்ரை பண்றாங்க. அவங்களால முடியல. கோடீஸ்வரி சொல்றாங்க தசரதன் கிட்ட, டிரைவர் இருப்பாரு அவரை போய் கூப்பிடுங்க. தசரதன் வெளியே போறாரு. அந்த இடத்துல காரே இல்ல. சுத்தி தேடி பாக்குறாரு. ரொம்ப நேரம் ஆச்சு, தசரதனை காணமேன்னு கோடீஸ்வரி வெளியே வந்து பாக்குறாங்க. எங்கெங்க காருன்னு தசரதன் கிட்ட கேக்குறாங்க. எனக்கு தெரியல அப்படின்னு தசரதன் சொல்றாரு. ஐஸ்வர்யா ஐஸ்வர்யான்னு கத்துறாங்க கோடீஸ்வரி. எழுதுகிட்டே தலையில கைய வைக்கிறாங்க கோடீஸ்வரி. நாளை சந்திப்போம்.